சார். ஏன் இவ்வளவு கூட்டத்தை நிக்க வச்சிருக்கீங்க? சார் எல்லாம் இந்த ஊர்க்காரங்க தான். எப்படி ஆச்சு சார்? ஏட்டு ஊருக்கு போறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு வாட்டி ஸ்டேஷனை பார்த்துட்டு போயிடலான்ட்டு நைட்டு 10 மணிக்கு வந்திருக்காரு. அப்பதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு சார். யார் மேலேயே சந்தேகம் இருக்கா? சார் சார் எனக்கு ஒரு சந்தேகம். அக்கா இங்க வாங்க. வணக்கம் ஐயா. காட்டுல நடந்தத சார் கிட்ட சொல்லுங்க. ஐயா 2 நாளைக்கு முன்ன காட்டுக்குள்ள ஒரே துப்பாக்கி சத்தமா கேட்டுச்சுங்க. நாங்களும் என்ன ஏதோன்னு பார்க்க போனா முகத்தை துண்டு கட்டிட்டு ஆளுங்க எங்கிட்ட அக்கட்டுமா ஓடினாங்க. நாங்க பயந்து வந்து தம்பி கிட்ட சொன்னாங்க. அப்பதான் போதும் நீங்க போலாம். சார் இது அந்த தீவிரவாதிங்க வேலையா தான் சார் இருக்கும். மேலும் இந்த மாதிரி சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்கு சார். அதனால நம்ம ஒரு ஸ்பெஷல் டீம் அமைச்சு காட்டுக்குள்ள தேடினா அந்த தீவிரவாதிகளை கண்டுபிடிச்சிடலாம் சார். தீவிரவாதியா? எஸ் சார். இந்த ஊர்லயா? அது சரியா? ஸ்டேஷன்ல பாம்பு வைக்கிறனால அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? அது அவங்கள தான் கேட்கணும் சார். இவன் இவ்வளவு பெரிய பிரில்லியண்டா? எஸ் சார். என்னன்னு பார்த்து எஸ் சார். இந்த கேஸ் சீக்கிரம் முடிக்க பாருங்க. சரி ஓகே சார். அது வரைக்கும் உங்க டிரான்ஸ்ஃபர் தள்ளி போடுறேன். ஹோம்க்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரி சார். எஸ் சார். சாமி இருக்கு. இந்த வருஷம் பிள்ளைகளுக்கு மொட்டையை போட்டு கெடாய வெட்டிட வேண்டியதான். செல்லதுரை சார். நீங்க 4 பேர் இந்த பக்கம் போய் சர்ச் பண்ணுங்க. நீங்க வாங்க. வாங்க வாங்க கேட்டே வாங்க. இவன் நம்மளை காட்டி கொடுக்காம விட மாட்டான். சீக்கிரம் வரணும்ல. என்ன சமூக பாண்டி? சிவப்பு கலரு யாருதுன்னு தெரியுதா? அது நாங்க அன்னைக்கு ஒரு விஷயமா காட்டு. அது தீவிரவாதிங்க கொடி. சோ அவங்க இங்க இருந்தா திட்டத்தை தீட்டி இருக்காங்க. இப்ப பாருங்க. இத சுத்தி முதல்ல இதுக்குள்ள போடணும். இல்ல கைரேகப்பட்டுரும். கேட்டையா? நம்ம சரியான ரூட்ல போயிட்டு இருக்கோம். மேலும் நிறைய ஆதாரம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வாங்க போலாம். கேட்டியா? கேட்டையா? பார்த்து வாங்க. கண்ணி வெடிலாம் இருக்கும். லட்சுமி வெடி கூட இருக்காது. போ. கண்ணி வெடியா? காக்கி பட்டன். இவங்க சாதாரண ஆளுங்க கிடையாது. யூனிஃபார்ம் போட்ட ட்ரெயின்டு பீப்புள். பக்கத்துல தான் இங்கேயோ பரேட் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிரும். இந்தாங்க இதையும் பத்திரமா வச்சுக்கோங்க. பிரச்சனை எதுவும் பெருசாறதுக்கு முன்னாடியே எப்படியாவது நம்ம அந்த தீவிரவாதிகளை பிடிச்சானோம். நமக்கு நேரம் இல்ல. இன்ஸ்பெக்டர் கிட்ட விஷயத்த சொல்லி மோப்பநாய் கிட்ட இந்த ஆதாரத்தை எல்லாம் காட்டினா நாம அவங்கள பிடிச்சிடலாம். கிளம்புங்க. என்ன நின்னுட்டு இருக்கீங்க? பேசலாம் நேரம் இல்ல. வாங்க. அதெல்லாம் இத வச்சு கண்டுபிடிக்க முடியாது. என்ன ஏட்டையா சொல்றீங்க? நம்ம மோப்பநாய் வில்சன் கிட்ட இந்த துணியையும் பட்டனையும் காட்டினா அவனுங்க காட்டுக்குள்ள எந்த மூலையில பதுங்கி இருந்தாலும் அவங்கள புடிச்சு கப்பி கறி எடுத்துரும். அட நீ வேறப்பா. தீவிரவாதியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அட என்ன ஏட்டையா இவ்வளவு ஆதாரம் இருக்கு? நீங்க வாங்க, நான் புடிச்சு காட்டுறேன். அப்படி யாரும் இல்லப்பா. நீ கொடின்னு சொன்னியே, அந்த துணி நான் பைக் துடைக்க வச்சிருந்தது. அது நானும் எஸ்ஐ தான் அன்னைக்கு காட்டுக்குள்ள துப்பாக்கியில சுட்டுக்கிட்டு தெரிஞ்சோம். ராம் நாட்டுக்கு மாத்திடுவாங்களோன்னு பயத்துல அப்படி செஞ்சுட்டோம்ப்பா. அப்போ அன்னைக்கு ராத்திரி ஊருக்குள்ள ஓடுனது அதுவும் நாங்க தான்.
அப்ப என் கத்தி அப்ப ஸ்டேஷன்ல பாம்பு வச்சு நீங்க தானா? அட நீ வேறயா, நானே பாம்பை வச்சுட்டு நானே போய் அதில் மாட்டுவேனா? அப்ப பாம்பு வச்சது யாரா இருக்கு ஏட்டையா? இப்படி செஞ்சா எப்படி இருக்கும்? இந்த மோப்ப நாய் வில்சனை கூட்டு வந்து பாம்பு வெடிச்ச இடத்துல மோப்பம் பிடிக்க வச்சா வச்சவனை புடிச்சிரும்ல. கவ்வி கறி எடுத்துரும். ஏட்டையா அதெல்லாம் வேண்டாம். பாம்பை நான் தான் வச்சேன். நீயா? நீ ஏன்பா பாம்பு வச்ச? அது வந்து ஏட்டையா, நான் சொல்றத சொல்லிட்டேன். நீங்க என்ன செய்வீங்களோ செய்யுங்க. எனக்கு வேற ஊர்ல கவர்மெண்ட் வேலை கிடைச்சு 3 மாசம் ஆச்சு. ஆனா நான் போகல. உங்களுக்காக தான் நான் இந்த ஊரை விட்டு போகல. ஒவ்வொரு தடவையும் நீங்க என்ன பார்க்க வரும்போதெல்லாம் நானும் என் லவ்வை சொல்லிடணும்னு நினைப்பேன். ஆனா நீங்க வரும்போதெல்லாம் நீங்க பண்ற சேட்டைகளை பார்த்து உங்களுக்கு வெக்க வருதோ இல்லையோ, எனக்கு வெக்க வந்துடும். நீங்க எதுவும் சொல்லாதீங்க, இது என் டர்ன். இந்த ஊரு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கேயே நீங்களும் நானும் ஒன்னா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். பாப்போம். சாரி ஏட்டையா, அந்த நேரத்துக்கு நீங்க அங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அதை விடுப்பா, நீ எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்க. சூப்பர் 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 சூப்பர். அப்ப நாங்க தீவிரவாதிங்க, நீ ஸ்டேஷனுக்கு பாம்பு வச்சவன். இதை இப்படியே மெயின்டைன் பண்ணிடுவான். இப்போ ஒரு காரியம் பண்ணணும். காட்டுக்குள்ள தீவிரவாதிகள் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு ஒரு தகவலை சொல்லிடணும். ஆமாவா? ஆமாவா? நம்ம 4 பேரை தவிர வேற யாருக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாது. என்ன? போலாம் வாங்க போலாம். என்னது? கிஃப்ட். எதுக்கு? நாம தான் இதாயிட்டோம்ல. ஏதாயிட்டோம்? நாம தான் லவ் பண்றோம்ல. லவ்வா? யாருன்னு சொன்னா? என்னங்க சொல்றீங்க? நீங்க தான் நீங்க என்ன லவ் பண்றேன்னு சொன்னீங்க. நானா? உங்களையா? ஏதாவது கனவு கண்டிருப்பீங்க. கனவா? நான் யாரையும் லவ் பண்ணலைங்க. நீங்க முதல்ல போய் நல்ல டாக்டரா பாருங்க. அன்னைக்கு தினடி 2 பேரும் மரத்துக்கிட்ட நின்று பேசிட்டு இருந்தீங்க. அத நானே பார்த்தேன். அப்புறம் ஏண்டி அவனை குழப்புற? அவன் தினமும் என்னை பார்க்க வரணும், லவ்வ சொல்ல தடுமாறணும். அதாண்டி எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன மிஸ்டர் சண்முக பாண்டியன், கிஃப்ட் சாக்லேட்லாம் பலமா இருக்கு. லைஃபே கொண்டாட தான் போல. என்னையா சோகமா இருக்க? அதுக்குள்ள லவ்ல ஏதாவது பிரச்சனையா? லவ்வே இல்ல, இதுல பிரச்சனை எங்க இருந்து வரப்போகுது? என்னையா சொல்ற? அவன் என்ன காதலிச்சேன்னு சொன்னது எனக்கு வந்த கனவாயா? என்னது கனவா? என்னையா சொல்ற? பாம்பு வச்சுட்டு இப்படி சாதாரணமா தலையாட்டுற? யோ
இது சரிப்படாதையா? ஆள்ல நேரத்தில் ஸ்டேஷனில் பாம்பு வச்சா சரியா போச்சு. இதே நாமளாக இருக்கும்போது வச்சுருந்தீங்கன்னா ஐயோ, இது உனக்கு வேணாயா. அந்த புள்ளை உடனே மறந்துடு. அப்போதான் இந்த கனவு சனியெல்லாம் உன்னை விட்டு ஒளியும். சார் போஸ். நீ இரு, நான் போயிட்டு வரேன். என்ன சுப்ராஜனே? வணங்க சார். லெட்டரா? நன்றிண்ணே. பொற்பந்தல் காவல் நிலையம் படிங்க முதல்ல. ஸ்டே ஸ்டே இது பொற்பந்தல். ராமநாதபுரம் டிரான்ஸ்ஃபர் கேன்சலேஷன். கேன்சலேஷன் பாருங்க. சான்ஸ் கம்மியா? சான்ஸ் கம். நம்ம ஸ்டேஷன்ல எடுக்கலன்னு ஆர்டரே வந்துருச்சு. அப்ப நம்ம ஊர்ல வேலை பார்க்கலாமா? நம்ம ஊர்ல தான். அப்ப ராம்நாத் போலையா? என்னாச்சு சார்? ஒரு மாசமா முடியாதத ஒரே நாள்ல முடிச்சிட்ட. நீ தான் ஆட்ட நாயகன். என்ன ஆச்சு ஏட்டியா உங்களுக்கு? உயரம் பத்தாது. உம்மா, உம்மா, உம்மா. வாயா ரோஸ். ஏன் அழிவா? ஏன் ரோஸ்? செம்பா பாண்டி ஒரு மாசமா மரண பீதியாவே இருந்துச்சுப்பா. ஏதோ கண்டத்துல இருந்து தப்பிச்சு வந்த மாதிரி இருக்கு. இப்பத்தான் அப்பாடான்னு இருக்கு. போதும்டா சாமி. இளையகுமார், டிவியை போடுங்க. சாங்க வச்சு வால்யூமை ஃபுல்லா ஏத்துங்க. இன்னைக்கு ஃபுல் டான்ஸ் தான். இந்தாங்க. சரி, கேம் விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சுல. என்ன கேம் விளையாடலாம்? கிரிக்கெட்டு. அதான் பாம்பு அடிச்சல பேட் உடைஞ்சு போச்சுல. அப்ப கேரம் போர்டு விளையாடலாமா? அதான் 2 துண்டா போச்சே. என்ன செஸ் அது பீரோல பத்திரமா இருக்கு. தூக்குங்க தூக்குங்க. இன்னைக்கு செஸ் விளையாடுவோம். தம்ம பண்ணி ஏன் சோகமா இருக்க? வா, என்னத்தையாவது விளையாடுவோம். இன்னைக்கு ஹாப்பி தான், ஜாலி தான். கொண்டாங்க. அப்படியா? இந்தாங்க. வெள்ளைக்கு ஒரு கருப்பு. தம்பி சமூக பாண்டி, உன்னைய மாதிரி மாஸ்டர் பிரெயின் காரன் தான் என் செஸ் விளையாடையில கூட இருக்கணும். வா, எஸ்ஏ இன்னைக்கு மண்ணை கவ்வா வைப்போம். பாத்தரலாம். நீ ஏன் கூட அறியா? ஏ கருப்பசாமி, வா ஒரு ஆட்டத்தை போடலாம். வேணாம், இப்ப கூப்பிடுவீங்க, அப்புறம் உள்ள உடிச்சு போடுவீங்க. நாங்க எந்த விளையாட்டுக்கு இல்ல. யோ, அதெல்லாம் சும்மாயா. இப்ப எந்த பிரச்சனையும் கிடையாது. வா. நாங்களாம் இல்ல. ஐயோ போ. இன்னும் 2 நாள் ஐபிஎல் சீரியஸ் ஆரம்பிச்சிரும்ல. பாக்க எங்க போவேன்? இங்க பாரு, வீட்ல இருந்து சீடா முறுக்கெல்லாம் மறக்காம எட்டு வா. உள்ளே பயப்படுது. நீங்க போட பாருங்க. நம்மளது எந்த கலரு? தம்பி, அந்த லைட் உடைஞ்சிருக்கு பாருங்களேன். எப்படி உடைஞ்சிருக்கான்? வாங்க முருகன், உங்களை தான் பார்க்க வந்துட்டு இருந்தேன். அதான் நானே வந்துட்டேனே. நல்லதா போச்சு. வாங்க. சொன்ன தேதியில வேலையை முடிச்சிடுவீங்கல்ல? அண்ணாச்சி, நம்ம பையடுங்க, ஆள் வந்தாச்சு. ஐயா, எந்த பை தம்பி? பணப்பை என்னாச்சு? கம்ப்யூட்டர் சென்டர் கட்டுறதுக்கு ஊர் மக்கள்கிட்ட வசூல் பண்ணாம அந்த பணம். நான் எந்த பையும் பார்க்கலையே தம்பி. இப்பதானே இந்த மூட்டை மேல வச்சேன். விளையாடாதீங்க என்னாச்சு. விளையாடுற இடமா தம்பி? தொழில் பண்ற இடம் இது. அது தெரியும் என்னாச்சு. நான் பை வைக்கும்போது நீங்க மட்டும்தான் இங்க இருந்தீங்க. வேற யாரும் இந்த பக்கம் கூட இல்ல. உள்ள எங்கேயாச்சும் இருக்கும், போய் பாருங்க. நான் தான் எடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன் தம்பி. பைய கொடுங்கன்னா வேற எங்கேயாவது மறந்து கொண்டு போய் வச்சிருப்பீங்க. போய் தேடி பாருங்க. போங்க. கடைக்குள்ள வராதீங்க. முருகன் முருகன் அமைதியா இருங்க. நீங்க வாங்க, நான் பேசிக்கிறேன். என் வார்த்தையில நம்பிக்கை இல்லையா? நான் தான் எடுக்கலன்னு சொல்றேன்ல. வெளியூர் விட்டு என்ன சோதிச்சு பாக்குறீங்களா? கோவப்படாதீங்க என்னாச்சு. ஊரு பணம் தயவு செய்து திருப்பி கொடுத்துருங்க. ஊருக்குள்ள உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. நான் உங்க பணத்தை எடுக்கல. தயவு செஞ்சு போறீங்களா? பணத்தை தான் எடுக்கலன்னு சொல்லிட்டீங்களே, கடைக்குள்ள பாக்க விடுங்க. உள்ள வராதீங்க. அண்ணாச்சி, நீங்க தப்பு பண்றீங்க. இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லி ஆகணும்.
செக். இல்ல கேஷ். ஏட்டையா நீங்க சொன்ன மாதிரி செஞ்சு முடிச்சிட்டேன். என்னது இது? யார் பணம்? ஏட்டையா தான் அண்ணாச்சி கல்ல திருடுன்னாரு, அதான் திருடிட்டு வந்துட்டேன். அதான் ஏட்டையா அன்னைக்கு கூட நான் திருடலன்னு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போனீங்கல்ல, அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன். ஏட்டையா உசிரியை கேட்டாப்புல, உதவி தானே கேட்டாப்புல, அதான் முடிச்சிட்டேன். இப்ப நான் ஏபி. இத புடி, என் கூட வா. ஏட்டையா வாங்க. ஏறு. சொல்றத கேளுங்க, நான் அந்த பணத்தை எடுக்கல. பிரசிடென்ட் பணத்தை வச்சுட்டு மேல டூம மாட்டிட்டு வரக்குள்ள இந்த சம்பவம் நடந்திருக்கியா? பாரியா. நிறுத்துப்பா. என்னண்ணே இங்க பாருங்க தம்பி, அண்ணாச்சி என் பணத்தை எடுத்து வச்சுட்டு இல்லங்கிறாரு. நீங்க விசாரிச்சு வாங்கி கொடுங்க. அப்படி இல்லன்னா அவர் மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். நீங்க கேஸ போடுங்க. கேஸ் எல்லாம் எதுக்குண்ணே? உங்க பணத்தை காலைல கண்டுபிடிச்சு கொடுத்துறோம். உங்க பணத்துக்கு நாங்க பொறுப்பு. பணம் எங்க கையில இருக்குன்னு நினைச்சுக்கோங்கண்ணே. பணம் மட்டும் வரல அவ்வளவுதாங்கண்ணே. சரி எல்லாம் போங்க போங்க அண்ணாச்சி. நீங்க பண்ண காரியத்தினால ஊருக்குள்ள அவ்வளவு பிரச்சனை. என்ன ஏட்டையா தம்பி என்னன்னு சொல்றாப்புல? உண்மையை சொல்லுங்க. நீங்க தானே திருட சொன்னீங்க, கேக்குறாப்பல்ல? போங்கங்க, இந்த பையன் எங்க எடுத்தீங்களோ அங்கேயே வச்சிருங்க. என்னங்க திருட சொல்றீங்க, திரும்ப எடுத்துட்டு போய் வைக்க சொல்றீங்க? என்னால முடியாது, வேணா நீங்களே எடுத்து போய் வைங்க. கொன்றுவேன். வாடுவா, ஒழுங்கா ஊருக்குள்ள நிம்மதியா இருக்கணும்னா சொல்றத செய். இல்ல ஊர் ஊரா தேடி ஜெயிலா போய் வாழ்க்கை வர நிம்மதி இல்லாம நாய்பட்ட பாடுபடுவேன். புரியுதா? பணத்தை எடுத்துட்டு போடா. போங்க, பைய வச்சுட்டு போய் நிம்மதியா வேலையை பாருங்க. நம்ம காலைல அங்க போய் பை கடைக்கு வெளில தான் இருந்துச்சு, அதை யாரும் சரியா கவனிக்காதனால பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லி சமாளிச்சிடலாம். ஏட்டையா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க கவலைப்படாதீங்க. எவனோ திட்டம் போட்டு தான் இதை செஞ்சிருக்கான்னு தோணுதியா? நம்ம சும்மா விடக்கூடாது. செஞ்சிருப்பா. சத்தியமா நம்ம பிரசிடென்ட் இதை செஞ்சிருக்கவே மாட்டாரு. சொன்னல பணம் வந்துருச்சு. ஏப்பா பிரசிடென்ட், உன் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தா இப்படி பண்ணிட்டியா? பணத்தை எங்கேயோ தொலைச்சிட்டு அண்ணாச்சி தான் எடுத்தாருன்னு கடையை எரிச்சிட்டியப்பா. கடைய நான் எரிச்சனா? இப்ப புரியுதியா? என் பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதை மறைக்கிறதுக்கு கடையை எரிச்சிட்டேன்னு என் மேலேயே பழிய போடுறீங்க. சபாசியா சபாஸ். என்னப்பா ராவோட ரவா பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிற? யோ மரியாதையா பேசு. ஊர் பணத்தை திட்டம் போட்டு திருடின உனக்கு என்னையா மரியாதை? ஏய் யாரா பார்த்தா திருடன்றீங்க? நீங்க தான் திருடனடா. ஏய் ஒண்ணல பையல பிரசிடென்ட் ஆகணும் பாரு. நீங்க பேசிங்கடா. நல்லா இருக்க ஊர்ல சண்டைய மூடிட்டானுங்களே. ஏய்
பணம்லாம் எரிஞ்சிருச்சாட்டையா? சரி வாங்க. என்னங்க சண்டை போட்டு லைட் எல்லாம் உடைச்சிட்டு நல்லாவா இருக்கு? நேத்தே அவனை உள்ள தூக்கி போட்டு முட்டிக்கு முடி தட்டி விசாரிச்சுக்கணும். அதை விட்டுட்டு அவன் தான் என் கடை எரிச்சான். அவன் மேல கம்ப்ளைண்ட் தரேன். கேஸ் போடுங்க அவன் மேல. பிரசிடென்ட் தான் கடை எரிச்சான். நான் கண்டால கட்ட சாட்சி. பாத்தியாடா? நீ பாத்தியாடா? ஆமாண்டா. இத நான் எங்க வேணாலும் போய் சொல்லுவேன்டா. பிரசிடென்ட் பணத்தை அண்ணாச்சி திருடி போன 2 கண்ணால பார்த்தேன். முதல்ல அவங்கள கேஸ் போடுங்க. நிறுத்துங்க. என்னங்க ஆளாளுக்கு போய் பேச ஆரம்பிச்சிட்டீங்க? இல்ல இங்க பாருங்க, கேஸ் எல்லாம் எதுவும் வேண்டாம். நம்ம ஊர்ல கோயில்னு எதுக்கு இருக்கு?